அனைத்து பயனாளிகளே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த சைதாப்பேட்டை வாழைத்தோப்பு பகுதியில் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக இந்த புதிய குடியிருப்புகளை பயனாளிகள் உங்களிடத்தில் வழங்குகின்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. தமிழ்நாட்டுடைய எந்த பகுதிக்கு போனாலும், எந்த மாவட்டத்திற்கு போனாலும், இந்த சைதாப்பேட்டை பகுதி மக்களை சந்தித்தால் மட்டும் ஒரு தனி மகிழ்ச்சியும் தனி உற்சாகமும் பிறக்கும். ஏன்னா நம்முடைய இயக்கத்துடைய வரலாறுக்கும் இந்த சைதாப்பேட்டை பகுதிக்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. குறிப்பாக பெருமையாக சொல்லணும்னா, நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி தான் இந்த சைதாப்பேட்டை தொகுதி. அப்படிப்பட்ட இந்த சைதாப்பேட்டை தொகுதிக்கு புகழ்பெற்ற பெருமை பெற்ற இந்த சைதாப்பேட்டை தொகுதிக்கு வருகை தந்து இந்த புதிய வீடுகளுக்கான அந்த ஆணைகளை கொடுக்கின்ற அந்த வாய்ப்பை எனக்கு அளித்த மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அன்பரசன் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களுக்கும் முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முத்தமிழர் கலைஞர் அவர்கள்தான் தமிழ்நாட்டிலேயே குடிசை பகுதிகளில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அனைத்தையும் திட்டமிட்டு செய்தார். இங்கே குறிப்பிட்டது போல 1970களில் இந்தியாவிலே முதன் முறையாக குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கினவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த வாரியத்தை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய குடிசை வீடுகளை எல்லாம் அகற்றிவிட்டு அங்கே கான்கிரீட் வீடுகள் அமைய வேண்டும் என்று அந்த திட்டத்தை தீட்டியவரும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். குறிப்பாக தன்னுடைய தொகுதியில், இந்த சைதாப்பேட்டை தொகுதியில் 1970ஆம் ஆண்டில் இதே இடத்துல அவர் தான் 448 குடியிருப்புகளை கட்டி தந்தார். அந்த குடியிருப்புகள் பழசான காரணத்தினால இன்றைக்கி நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சுமார் 78 கோடி ரூபாய் செலவில் 504 புதிய வீடுகளை, குடியிருப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கிறார். அன்றைக்கி முத்தமிழர் கலைஞர் அவர்கள் உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்கக்கிட்டலாம் இந்த வீடுகளை ஒப்படைச்சிருப்பார். இன்றைக்கி அவருடைய மகன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு இந்த வீடுகளை மீண்டும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறார். புதிய வீடு வேணும் அப்படிங்கிறது உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை மட்டுமல்ல, அது உங்களுடைய உரிமை, உங்களுடைய பல நாள் கனவு. அந்த கனவை இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய அரசு இன்றைக்கி உண்மையாக்கியிருக்கு. இப்படி அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் நம்முடைய கழக அரசு மக்களுக்காக, உங்களுக்காக தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கும். ஆட்சிக்கு வந்த இந்த 4.5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 52,000 வீடுகளை இந்த வாரியம் மூலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கட்டி கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, 18,50,000 பேருக்கு வீட்டு மனை பட்டாக்களையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றாங்க. இந்த வீடுகள்லாம் கட்டி முடிக்கப்படும் முறை நீங்கள் எல்லாம் வெளியில் தங்கியிருப்பீங்க. இங்கே அண்ணன் அன்பரசன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார், முதல்லலாம் அதற்கான உதவித்தொகை, இந்த வீடுகள் கட்டி முடிக்கும் வரை நீங்கள் வெளில போய் தங்கியிருந்தீங்கன்னா அதற்கான உதவித்தொகையாக ரூபாய் 8,000 ரூபாயை அரசு கொடுத்து வந்தது. நம்முடைய அமைச்சர் அவர்களும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் முதலமைச்சர்கிட்ட போய் இந்த 8,000 ரூபாய் என்பது பத்தவே பத்தாது மக்களுக்கு என்று குறிப்பிட்டு வலியுறுத்தியதால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த 8,000 ரூபாயை 24,000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்தாங்க. இன்றைக்கி கொடுக்கப்படுகின்ற இந்த ஒவ்வொரு வீடும் கிட்டத்தட்ட 300 ஸ்கொயர் ஃபீட் இருந்த வீடு இன்றைக்கி 410 சதுர அடியாக உயர்த்தப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இன்றைக்கி நிறைய மகளிர் வந்திருக்கிறீங்க. அதனால் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே நான் குறிப்பிட்டாக வேண்டும். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சமத்துவபுரம் திட்டத்தை அறிமுகப்படுத்தினப்போ அங்கே இருக்கக்கூடிய வீடுகளை, அங்கே இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் தங்கியிருக்கக்கூடிய அந்த மகளிருடைய பெயர்லேயே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி கலைஞர் வழியில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இங்கே ஒதுக்கப்படுகிற அத்தனை வீடுகளையும் அங்கே வசிக்கக்கூடிய மகளிருடைய பெயரிலே பதிவு செஞ்சு கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது மட்டும் இல்லை, ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து என்னென்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் மகளிருக்கான அந்த விடியல் பயணம் திட்டம். இந்த விடியல் பயணம் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கி இந்த 4.5 வருடங்களில் மட்டும் 780 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான திட்டம், அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 20 லட்சம் குழந்தைங்க இன்றைக்கி தரமான காலை உணவை ருசித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து அரசு பள்ளியில் படித்து
உயர்கல்வி படிக்கணும், பள்ளிக்கூட படிப்பு மட்டும் பத்தாது, உயர்கல்வி படிக்கணும், காலேஜில் போய் படிக்கணும்னு நம்முடைய தலைவர் அவர்கள் அரசு பள்ளியில் படித்து எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும், அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய், மகளிர்னா மாணவினா புதுமை பெண், மாணவன்னா தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு வழங்கிட்டு இருக்கிறார். இதன் மூலம் 8 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க. அடுத்து மிக மிக முக்கியமான திட்டம், ஒட்டுமொத்த இந்தியாவையே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திரும்பி பார்க்க வைத்த திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட இந்த திட்டம் ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட 24,000 ரூபாய், ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாயாக கிட்டத்தட்ட 1,20,00,000 மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். சமீபத்தில் நடந்த அந்த முகாம்கள்லேயும் மகளிர் நிறைய அதற்காகத்தான் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே போடப்பட்ட அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் தளர்த்தி இருக்கிறாங்க. இன்னும் அதிகமான மகளிர், தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் விரைவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரைவில் வந்து அடையும் என்ற அந்த உறுதிமொழியை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கி வீடு வாங்கிட்டோம், சொந்த வீடு கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. அதோடு நின்று விடக்கூடாது. அரசு இந்த வீடுகளை உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாலும் உங்களுடைய பங்களிப்பாக சிலருக்கு 1 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரை வரைக்கும் உங்களுடைய பங்களிப்பு தொகையும் இருக்குது. உங்களுடைய நகைகளை நீங்கள் அடமானம் வச்சுருக்கலாம், உங்களுடைய சேமிப்பை நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம், உங்கள்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்டேருந்து நீங்கள் அதை கடனாக கூட வாங்கியிருக்கலாம். ஆகவே இந்த குடியிருப்புகளை நீங்கள் இனிமேல் பொறுப்போடு பராமரிக்கும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக தனியார் குடியிருப்புகள் மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு அசோசியேஷன், ரெசிடென்ஸ் அசோசியேஷன் உருவாக்கி அதை முறையாக மெயின்டைன் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்னு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் ஓரணியில் முதலமைச்சர் அவர்கள் திரட்டுகின்றார். அதுதான் சுயமரியாதைக்கான ஒரு முழக்கம். அதே போல் ஏழை எளிய மக்களுக்கு தரமான அடுக்குமாடி குடியிருப்புகளை கற்றுக் கொடுத்து உங்களுடைய வாழ்விட உரிமையை பாதுகாப்பதும் சுயமரியாதை தான். அந்த நடவடிக்கையை தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார். விளிம்பு நிலை மக்களை தலைகுனிய விடமாட்டேன் அப்படிங்கிற முதலமைச்சருடைய உறுதிதான் இந்த குடியிருப்புகள். உங்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு அனைத்து வகையிலும் துணை நிற்கும். நீங்கள் அத்தனை பேரும் நம்முடைய அரசுக்கும் முதலமைச்சருக்கும் துணையாக நிற்பீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்காக உழைக்க நம்முடைய முதலமைச்சரும் அரசும் தயாராக இருக்கின்றது. ஆகவே நீங்களும் நம்முடைய அரசுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு புதிய வீடுகளில் குடியிருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையட்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.